வீட்டுக்கு வந்திருக்கா? நான் பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்டா உனக்கு நல்ல பிள்ளை தைக்கல உனக்கு? பாட்டி குடியா மத்தாலடியெல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கு? அதுல ஒன்னு என்னமோ பாக்கணுமா வந்துருக்குறாங்க. எந்த பாட்டி? அத்தான் ஒரு கூடி கிளவி திருவிழால. எங்க பாட்டியா? கண்டார கிளவி. எங்க பாட்டி வந்திருக்கிறாங்க? அந்த கண்டார் வழி தான் வந்துக்கிறான். போய் பார்க்கலாமா? பாட்டி கூப்பிட்டா என்ன தள்ளிப்படாத கல்வி அரை டன் இருப்பாளா இருக்குதா? பாட்டி நல்லா இருக்கிறீங்களா? எத்தனை எங்க போனீங்க? ஏன் பொழப்பு ஏன்டி கேட்கறேன்? சாப்பிட்டா பொழைக்கிட்டானுக்குறான். ஊரெல்லாம் இருக்கிறாங்க என் வாழ்க்கை பார்த்து. ஏன் பாட்டி? என் குடும்பம் நடத்துறேன் என்ன பண்ணுறோம்? 7 குளுக்கோஸ் இருக்குது ஒன்றும் பழைக்கிற மாதிரி தெரியல. ஏன் பாட்டி என்ன பாட்டி ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க? ஏன் கதை கேட்டு என்ன அடி பண்ண போறேன்? நல்லா தான் இருந்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏதோ எப்படியா என் தண்ணி போற வாக்கில் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஏன் பாட்டி? உண்மையிலே அப்படிதான் போகுது, எல்லா இடத்துல அப்படித்தான் போயிட்டு இருக்குது இப்ப. சரி பாட்டி. ஆமா என்ன நான் நல்லா இருந்தா கோடையா இருந்தா இப்ப கோடையா தான் இருக்கிறது தெரியாதா பாட்டி? ஆமா அப்படி இல்ல பாட்டி, உடம்பெல்லாம் நல்லா இருக்குதுங்களா உங்களுக்கு? அப்படியே சுடு வலிக்குது. ஏன் பாட்டி? மிஞ்சா குடிச்சு விட்டுங்களா காலெல்லாம்? எல்லாத்தையும் பிடிக்கிறேன். பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? அப்படியே நமக்கு செத்த நேரம் நிமிந்து நிக்க முடியல. ஏன் பாட்டி? இது போடுது வாரியா இருக்குது. குடிச்சு விடுறதாண்டா, குடிச்சு விடுறது. மாதத்துக்கு முன்னாடி போடாயா அடிச்சு வேற பேர் வைக்கலாம் பொண்டாவா எனக்கு பாட்டி. ஏன் பாட்டி? அடியே அதெல்லாம் இருக்கட்டும் நாயத்து விடு. நான் இப்ப அயோத்தி மாநகரம் வரும்போது இப்படி எல்லாம் பந்தல் போட்டுருக்கீங்க, மாவள தோரணமா இருக்குது, வாழைமரம் கட்டிருக்கீங்க, சீரியல் லைட்டா எரியுது. சரி, என்னடி விசேஷம் நடக்குது பாட்டி? அதாவது என்னுடைய மகன் இருக்கிறாள், என் மகன், என்னுடைய மகன் ராம இருக்கிறாள். அட உன் மகன் ராமருக்கு இந்த நாட்டை பட்டம் சுட்ட போறாங்க விடுதா. அட உன் பெரிய மகன் ராமச்சந்திரமூர்த்திக்கு நாட்டு பாட்டி எப்படி படான்னு வச்சிருவோம் பாட்டி? பெரிய மகன் சொல்லக்கூடாது, என் மகன் அவன். 1000 பெத்தாலும் பெக்கலினாலும் அவன் என் மகன். பாருக்காயா அக்கா பள்ளி இவன் மகன் சொல்றான். இவருக்கா இவ்வளவு திமுறையா இருக்கும். பாட்டி என்ன பாட்டி அப்படி சொல்ற? ஏண்டியே நீ அங்காட்டிதான் நான் கம்முன்னு இருக்கிறேன். எங்க அக்கா பிள்ளைன்னு சொல்றதுக்கு வேற எந்த சக்காலத்தி இல்லாம சொல்லிருந்தாங்கன்னா அப்படியே அவ்வளவுதான் நடக்கிறதே வேற. இங்க பாரு, உன்னை சின்ன வயசுல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உன்னை நான் எப்படி வளர்த்துருப்பேன்? எப்படி அந்த ஒரு காரணத்தால இப்ப சொன்ன உடனே நான் கம்முன்னு இருக்கிறேன். இல்லைன்னா வச்சுக்க பாட்டி. என்ன மேல திருப்பிடியா பாட்டி? இருக்கட்டும் பாட்டி, இருந்தாலும் வாங்க, சாதம் செஞ்சிருக்கிற சாப்பிடலாம் வாங்க. இருந்தாலும் வாங்க சாப்பிடுவீங்களா? இல்லடி நான் எனக்கு சோறெல்லாம் வேணாம். எனக்கு முக்கியமா ஒரு பிரசவத்தை கூப்பிட்டுக்கிறாங்க, நான் போகணும். சரி, போற வழியில உன்னை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். பாத்துட்டு போறது இருக்கட்டும் பாட்டி. தண்ணி அதுக்கு தண்ணி கொண்டாடே. அவன் தண்ணி கேட்டா சுடு தண்ணியில கொண்டு வந்து விட்டுருவான். தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம். சரி இங்க வா பாட்டி. உன் மகன் ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்ற. ஆமா பாட்டி. உனக்கு பிறந்த மகன் யாரு? எனக்கு பிறந்த மகன் வந்து பரதன். சரி, நீ பெத்த பையன் தானே பரதன்? ஆமா. உன் பையனுக்கு விடிச்சு நாட்டை பட்டம் சூட்டனா யாருக்கு பெருமை? என் பையனுக்கு பரதனுக்கு பட்டம் சூட்டினா எனக்கு தான் பெருமை. அந்த ராமருக்கு பட்டம் சூட்டினா ராமருக்கு பட்டம் சூட்டினா எனக்கு தான். பாடுபட்டு இருக்கிறாங்க. ஏன் பாட்டி? என்ன பாட்டி பாடுபடுற நீ? பாட்டி மலையேறி பிள்ளை எடுத்துக்கிட்டு மாட்டுக்கு போட்டாலும் அது ஒரு அம்மானு கூப்பிடுமா பாட்டி? அது இருக்கட்டும், 1000 தான் இருந்தாலும் இது வரைக்கும் என்ன அவன் சிறிய தாயா பார்த்ததே இல்ல. அவனுடைய தாயாதான் ராமர் பாக்குறான். அவன் எப்படி 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 பாட்டி நான் நம்பாம இருக்கிறது? நீ தாய் இப்படி மமன்னு திரியிற. உங்க அக்கா காடிக்கிறா பாரு கோசல. சரி, அந்த சுமத்திரி நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்ன ஓரம் கட்டுறாங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, என் மகன் ராமச்சந்திரமூர்த்திக்கு நாட்டை பட்டம் சூட்டி விட்டா, என் பையன் தான் நாட்டுக்கு அரசை. இவரும் நாம ஓரம் கட்டு போடலாம், இவனுக்கு நம்மளுக்கு தகுதி ஆகுமா அப்படின்னு பேசுறாங்க. பாட்டி ஒரு வேலை
ஒருவேளை அப்படியே இருக்குமா? எப்படி இந்த பாட்டி சொல்ற மாதிரி என்ன சொன்ன? என்ன கேள்வி சொன்ன? என்ன பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, கோசலை அக்காவும் சுமத்திரையும் ராமருக்கு பட்டம் சுட்டி வச்சு என்ன ஓரம் கட்டுறாங்கன்னு சொல்றா. இருக்குமோ? இருக்குமோ ஒருவேளை? என்னத்தான் இருந்தாலும் ஆ, பெற்ற மகள் நாட்டை ஆண்டால் ஒரு தாய்க்கு பெருமை. சரி. அடுத்த மகன் நாட்டை ஆண்டா உனக்கு பெருமையே இல்லடி. என்னத்தான் இருந்தாலும் சொந்த பிள்ளை மாதிரி இருக்குமா? கேள்வி சுவாத்தத்துங்கிற அப்படியே பேசுறா. பாட்டி இத்தனை நாளா இதை யோசிக்காம விட்டுட்டேன் பாட்டி நானு. அதனால பாட்டி அதாவது இப்பதான் எனக்கு ஒரு யோசனை வருது. என்னதான் இருந்தாலும் ராமர் ஆட்சி செய்தாலும் கோசலையுடைய மகன் ஆட்சி செய்யறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோசலையின் ராமன் ஆட்சி செய்யறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கைகையின் ராமன் யாருமே சொல்ல மாட்டாங்க. கைகையும் மறந்தனும் நாட்டாண்டான்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. கோசலையும் ராமச்சந்திரமூர்த்தியும் இவர்கள் தாயும் மகனும் தான் நாட்டை ஆள்றாங்கன்னு சொல்லுவாங்க ஒழிஞ்சு உனக்கு எந்த பெருமையுமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் கேள்வி? இந்த புத்திக்கு என்ன சாப்பிடுற? புரோட்டா கெல்டாட்டு பீத்துன்னு பாட்டி அதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன பண்றேன்னா என்ன பண்ணோம்? உன் மகன் பெரிய மகன் ராமச்சந்திரமூர்த்திக்கிறான்ல, ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறா. அவங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டான். சரி. அவனை தனியா கூப்பிட்டு 14 வருஷம் காட்டாளு ஆண்டுட்டு வான்னு சொல்லு. பாத்தியா கேக்குறவங்க ஆனேனா சும்மா போனா எப்படி போவான்? பாட்டி ராமர் இருந்தா இருந்துட்டு போற, அவன் இருந்தா என்ன பரதனுக்கு பட்டம் சுட்டு என் மன்னவர்கிட்ட சொன்னா. அவன் இருந்தாவே உன் புறத்து விட மாட்டான்டி. அதனால சொன்னா கேளு. ஆமா ராமச்சந்திரமூர்த்திட்டு போய் சொல்லு, மகனே ராமா நீ 14 வருஷம் காட்டை ஆளணும், என் மகன் பரத நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லு. ராமச்சந்திரமூர்த்தி உன் பேச்சுக்கு தட்டியே பேச மாட்டான். சரி சரி. எப்படி தட்டி பேச மாட்டான் ஒருபோதும். இப்ப இல்ல, என் பிறந்ததுல இருந்தே நான் சொல்றது சரின்னு செய்வான். அம்மா அம்மான்னு என் பின்னாடியே தெரியவான். அதனால நான் சொன்ன மாதிரி செய். சொல்ற மாதிரியே செய்யுங்களா பாட்டி? உங்களை மாதிரியே கோபாலி என்னுடைய மன்னர் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் போய் மகனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி சொல்றேன். சொல்லு பாட்டி, உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா கண்டிப்பா நல்லா ஊர்ல ஒரு பொம்பளைங்க இருந்தா எத்தனை குடும்பம் பொழைக்கும் தெரியுமா? இத்தனை நாளைக்கு எனக்கு தெரியாது பாட்டி. இந்த ஊர் சக்காத்தியாளுங்களுக்கு தெரியறது இல்ல, நான் வச்சுக்கிறது இல்ல. இவளால தான் என் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கு. சரி சரி, நான் வரட்டுமா? பார்த்து போயிட்டு ஒரு வாங்க. பிரசவம் பார்க்க போகணும். இல்ல சாப்பிட்டு போங்க பாட்டி. இல்ல குடிச்சு சாப்பாடே போதாயா? ஐயா இப்படியே போற ஒரு பசிலாரி வர்றது பாத்துட்டு போ. இல்ல சும்மா பாத்துட்டு போ. சரி, நான் அந்த வேலை முடிச்சு போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு நாளைக்கு வரேன். நீங்க யார் சொன்னாங்கன்னு கேட்டா நீங்க வந்து சொன்னீங்கன்னு சொல்லி போட்டுங்களா? ஐயோ 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 கிழிஞ்சு போயிடும். சண்டாளி ஆதப்பத்தம் உண்டா? முழு நேரம் சொன்னதெல்லாம் பரவாயில்ல. நான் கடைசி நேரத்துல கூலி வந்தாரு, கூலி பாட்டி வந்தா அவத்தான் சொல்லிவிட்டு போனான்னு சொன்னு வச்சுக்க, எதுவுமே நடக்காது. எனக்கு குளியல் போட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கணும். அதனால என்ன பண்ண சொல்லுங்க? நீ சொல்ற மாதிரியே சொல்லு. நான் வந்ததையே சொல்லாத. எப்படி பின்புறமா போயிருக்கேன். இப்ப என் பொறக்கால் சந்திலியா அப்படியே தான் போறேன். டேய் கோபாலே, போடுமா? சரி, நான் வந்த வேலை முடிஞ்சு இப்படியே புடிச்சு கூட்டிட்டு போறியா? நான் கூட்டிட்டு போறதுக்கு 10 மினிட் போயிரு.